வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். ஈரான், இஸ்ரேல் இந்த மோதல் நடந்துகிட்டு இருக்குது. நிறைய காணொளிகள், நிறைய பத்திரிகைகள்ல பார்க்குறோம். நம்ம டிவியில் பார்க்குறோம். தாக்குதல் நடக்குது, ஈரானுடைய கை ஓங்கி இருக்குது, இஸ்ரேலினுடைய கை ஓங்கி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு செய்தியெல்லாம் வராங்கன்னு வச்சுக்கங்களேன். இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக வந்து 1000 பேர் வந்து ஈரானில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. இவங்க இஸ்ரேலில் நிறைய வீடுகள் தரைமட்டம் ஆயிடுச்சு. எல்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் நடக்குது, ரைட்டு. இப்போ நம்ம சண்டை எதுக்குன்னு பார்த்தா, இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, "எலி இந்த எலி ஏன்டா அம்மனமா போகுது?" அப்படின்னு பார்த்தா அப்படிம்பாங்க. எலி ஏன் அம்மனமா போகுதுன்னா, "ஓ! இதான் காரணமா?" அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு சொல்வடை இருக்குது. அதனால அது மாரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஈரானுக்கு கீழ உலகில் இருக்கக்கூடிய உலகத்தில இருக்கிற 100% கனிம வளங்கள்ல 7% ஈரானுக்கு அடியில இருக்குது, பூமிக்கு அடியில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு காணொளியில பார்த்தேன். ஏன்டா இந்த பைத்தியக்கார பயலுக லோ லோ லோன்னு ஈரான போட்டு தாக்குறதுக்கு முயற்சி பண்றாய்ங்க, ஹமாஸ பிடிச்சு அடிக்கிறேங்கிறாய்ங்க, பாலஸ்தீனத்த பிடிச்சு அடிக்கிறேங்கிறாய்ங்க அப்படின்னா, அந்த ஈரானுடைய மண்ணுக்கு கீழ உலகில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள், எல்லா கனிமங்களும் இருக்குதாம். எல்லாமே தங்கத்துலேருந்து, வெள்ளியிலேருந்து, தங்கம், வெள்ளி, இன்னும் என்ன சொல்கிறாங்க, வைரம், இத்தாலியம், அலுமினியம், ஜிங்க்கு, தாமிரம், என்னென்னமோ சொல்கிறாங்க. எல்லாமே அந்த பூமியில் அடியில் இருக்கான். 7% உலகத்தில் இருக்கிற மொத்த 100%த்தில் 7% மட்டுமே அங்கே இருக்குதான். அந்த 7%த்தில் 2% தோண்டி எடுத்தாவே உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடாகவும் உலகின் மிகப்பெரிய பலகார நாடாகவும் ஈரான் ஆயிரும். இந்த இதை கைப்பற்றுறதுக்காகத்தான் இந்த போர் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு வதந்தி ஒன்று பரவுது. இப்போ ஈராக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். 91 90 என்னமோ இப்போ அடித்தாங்கன்னு வச்சுங்களேன். எப்படி இப்போ அடித்தாங்க? அணு ஆயுதங்கள் இருக்குது, ரசாயன ஆயுதங்கள் இருக்குது. அணு ஆயுதம் இல்லை, ரசாயன ஆயுதம் வச்சுருக்காரு சதாம் ஹுசேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அடித்தாங்க. சரி, நமக்கு என்ன கேட்குறோம்? ரசாயன ஆயுதம் வச்சுருந்தா என்ன, அணு ஆயுதங்கள் வச்சுருந்தா என்ன? இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க, அமெரிக்கா வச்சுருக்குது, இஸ்ரேல் வச்சுருக்குது, ரஷ்யா வச்சுருக்குது, சைனா வச்சுருக்குது, இந்தியா வச்சுருக்குது, பாகிஸ்தான் வச்சுருக்கு, ஃப்ரான்ஸு, ஜெர்மன், இட்டாலி, ஜப்பான், எல்லா பணக்கார நாடுகளும் அணு ஆயுதங்களை வச்சுருக்கீங்க. நீங்கள் அணு ஆயுதம் வச்சுருங்க, பங்கர் வச்சுருங்க, புங்கர் வச்சுருங்க, என்ன இலவு கருமாந்தத்தையே வச்சுருங்க. ஈரான் வச்சுருக்கிறதுனால, ஈராக் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஈரானும் ஈராக்கும் வச்சுருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? இத்தனை நாடு இருக்குது, பக்கத்தில் இருக்கிற நாடெலாம் பயப்படுதா? நீ ஏன் பயப்படுற? அவங்க அடிப்பாங்க. எப்படி அடிப்பாங்க? நீ பாட்டுக்கு செவனேன்னு மூடி இருந்தால் அவங்க எப்படி அடிப்பாங்க? நீ எதுக்கு பயப்படுற? நீ தேவையில்லாமல் எத்தனை பேர் பலி? கேட்குறதுக்கு நாதி இல்லை. உலக வல்லரசுனாக்கா எது வேணாலும் பண்ணலாம். யார் எந்த நாட்டு மேலே வேணாலும் போர் தொடுக்கலாம். எத்தனை பேர்த்த வேணாலும் கொல்லலாம். எங்கே வேணால் குண்டு போடலாம். எது வேணால் செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு இருந்தால் என்ன கேட்குறதுக்கு ஒரு நியாயம் இல்லை. ஐநா சபைன்னு ஒன்று இருக்குது. எதுக்கு? உலக கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. எதுக்கு இருக்குது? அதுக்கு என்ன வெங்காயத்துக்கு அந்த இதெல்லாம் வச்சுருக்கீங்க? ஐநா சபையை எதுக்கு வச்சுருக்கீங்க? ஐநா சபைன்னு ஒன்று கழிச்சிட வேண்டியதுதானே. அது அமெரிக்காவோட அமெரிக்காவோட கைப்பாவையாக இருந்தால் அது எதுக்கு? அப்புறம் மற்ற விஷயங்கள் எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க? முக்கியமான விஷயம், உலகிலுடைய முக்கியமான விஷயம் உயிர் பலி. மனிதர்களை கொன்று குவிப்பது. அந்த முக்கியமான விஷயத்தையே ஐநாவால் மேனேஜ் பண்ண முடியலன்னா பாக்கி விஷயத்தை நீ என்ன வெங்காயத்துக்கு மேனேஜ் பண்ணுற? நீ எதுக்கு ஐநா வெங்காயத்துக்கு ஏன்னா பிடுங்குறதுக்காக வச்சுருக்கீங்க? ஐநாவை எதுக்கே வச்சுருக்கீங்க? எத்தனை பேரையா கொள்ளுவீங்க? அமாசு இறங்கி அமாசு தீவிரவாதி இருக்கான்னு சொல்லிட்டு பாலஸ்தீனத்தில் கீசா அது இது எல்லாத்தையும் தரமாட்டம் ஆகிட்டு வந்துட்டீங்க. இதை முடிச்சு விட்டு இப்போ ஈரானுக்கு வந்துட்டான் இஸ்ரேலுக்காரன் நெதன்யாகு. அதெல்லாம் மனுஷனாகலாம். அவன் மனுஷனாங்க. அவன் ஒரு உயிரை நீ என்ன வெங்காயத்துக்கு அவன் அணு ஆயுதம் வச்சுருந்தா போகிறான். உனக்கு எங்கே வலிக்குது? அவன் அணுகுண்டு வச்சுருந்தான். உனக்கு எங்கே வலிக்குது? அமெரிக்காவுக்கு எங்கே வலிக்குது? ஏன் நீங்கள் வச்சுருக்கு இல்லையா? நீங்கள் அழிச்சிட்டிங்களா? நீங்கள் அணு ஆயுதம் எல்லாமே இல்லாத நாடாகவே இருக்கீங்களா? நீங்கள் அணு ஆயுதம் உண்மையிலே அமெரிக்காக்கிட்டையும் இஸ்ரேல்கிட்டையும் அணு ஆயுதம் இல்லை அப்படின்னா எங்கள்கிட்ட இல்லைங்க. அவங்க வச்சுருக்காங்கங்க. எங்கள்கிட்ட இல்லைங்க. எங்களுக்கு பயமாக இருக்குங்க. அதனால் நாங்கள் போர் தொடுக்கிறோம். சொல்லு, அதில் ஒரு நியாயம் இருக்கட்டும். நீயே அணு ஆயுதம் வச்சுருக்க, அவன் வச்சுருந்துட்டு போகிறான். உனக்கு என்ன வலிக்குது?
அது அவனுடைய சுதந்திரம் இல்லையா? அவனுடைய நாட்டை காக்க வேணாமா? அவனுடைய இறையாண்மை இல்லையா? அவன் பாடுபட வேணாமா? அப்போ உன்கிட்ட ஒரு பேனா இருக்குது. நான் அதே மாரி நானும் ஒரு பேனா வாங்கிக்கிறேன். நீ உன் பேனா உனக்கு தேவைப்படும்போது நீ எழுதிக்க. எனக்கு தேவைப்படும்போது நான் எழுதிக்கிறேன். தேவைப்படாத நேரங்கள்ல பேனா சும்மா தான் பாக்கெட்ல வச்சிருக்க போறேன். இதானே லாஜிக்கு. அத விட்டுட்டு நீ மட்டும் எல்லா ஆயுதங்களும் வச்சிருக்கலாம். பங்கருங்கலாம், டொங்கருங்கலாம், வெங்காயங்கலாம், வெண்ணங்கலாம். சும்மா தாட்டு ஏவுகணை வரும்போதே தாக்கி போய் வர பாதி வழியிலே போய் அடிச்சிருது. பேட்டரி ஆட்டம், அந்த ஆட்டு, இந்த ஆட்டுங்கிற. எல்லாம் நீ இப்ப பண்ணி வச்சுக்கிற. அவன் ஒரு அணு ஆயுதம் வச்சுட்டு போறான். உனக்கு எங்க வலிக்குது? அவன் மட்டும் உருண்ட இழுத்தானா? சண்டை இழுத்தானா? நீ உனக்கு ஓசியில இடம் குடுத்துருக்காய்ங்க. இஸ்ரேலுங்கிறது பாலஸ்தீனத்தோட ஒரு பகுதி அப்படின்னு தான் சொல்றாங்க. வரலாறு அதானே சொல்லுது. உனக்கு பொழைக்கவே வரையில அடிச்சு விரட்டி விட்டாய்ங்க அங்கருந்து, ஜெர்மன்லேருந்து. அடிச்சு விரட்டி விட்டாய்ங்க. எப்போ இவன் இந்த ஆள் இருக்கும்போது, யாரு? ஹிட்லர். உலகின் மகா பெரிய கொடுமைக்கார அரசியல்வாதி ஹிட்லர். அவன் அடிச்சு விரட்டி விட்டான். தங்கறதுக்கு இடம் இல்லாம, படுக்கிறதுக்கு பாய் இல்லாம, தங்குறதுக்கு இடம் இல்லாம இருக்கும்போது, இவங்க தான் பாலஸ்தீனத்துக்கு பதிலா இவங்க தான் இடம் குடுத்துருக்காய்ங்க. அந்த நன்றி விசுவாசத்துக்கு நீ ஹமாஸுங்கிற, அதங்கிற, இதுங்கிற போய் குண்ட போட்டு அப்பாவி மக்கள கொல்ற. பச்சிளம் குழந்தைகள ஐநா கெஞ்சுது. உலகத்துல இருக்கிறவன்லாம் கெஞ்சுறான். ஆனாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். உணவு குடுங்கடா. குழந்தைங்கலாம் இறந்து போயிருவாங்க அப்படின்னு சொன்னாலும், அந்த உணவே குடுக்க மாட்டேங்கிறான். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு ஐநா இருக்கீங்க? அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு உலக நாடுகள் கூட்டமைப்பு G7 நாடு. என்ன வெங்காயத்துக்கு வச்சிருக்கீங்க நீங்க? ஒரு பிரச்சனை இங்க வா, கூப்பிட்டு பேசணும்ல. நீ எதுக்கு முதல்ல அடிச்ச? நீ அவனால முடியாது, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால அடிச்சு காலி பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் காரணம் இப்ப தான் தெரியுது. அவன் நாட்டுல ஏற்கனவே கனிம வளம் நெறைய இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனா, அந்த உலக நாடுகள் பூரா ஆராய்ச்சி பண்ணி நமக்கு தெரியாமயே சேட்டலைட் அனுப்பி, அத அனுப்பி, இத அனுப்பி கண்டுபிடிச்சு, இந்த வல்லரசு நாடுகள் பூரா எந்த நாட்டுல, எவன் ஊர்ல என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாய்ங்க. கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு, அத பிளான் பண்ணி, நேரா போய் நம்ம போய் ஈராக்க முங்குற மாரி போனோம் அப்படின்னா, பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு, இவன விட்டு நெதன்யாகுவ விட்டு அடிக்க சொல்றது. அந்த பரதேசி, பஞ்ச பரதேசி. காசு இருக்குது, வசதி இருக்குது, மொசாட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. உலகின் பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்காய்ங்க. அமெரிக்கால இருக்கிற முக்காவாசி கோடீஸ்வரனுங்க அவனுங்க தான். அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ போய் அவன அடிக்கிற அப்ப? அப்ப அணுகுண்டு பிரச்சனை இல்ல. முஸ்லீம்ங்கிறது பிரச்சனை இல்ல. அவன் மண்ணுக்கு கீழ கனிமம் இருக்குது. ஈராக் எதுக்காக அடிச்ச? அதில உள்ள பெட்ரோல் வளத்த கொள்ளையடிக்காத ஈராக்க போய் அடிச்ச. ரசாயன ஆயுதம் வச்சிருக்கான் அப்படின்னு. ரசாயன ஆயுதம் இருக்கா? இல்லையான்னு அ அமெரிக்காவுடைய உளவு பிரிவுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் எதுக்கு போய் நீ அடிக்கிற? அவன் நாட்ல இருக்கிற பெட்ரோலுக்காக. கச்சா எண்ணெய்க்காக போய் அடிச்ச. அதானே உண்ம. அதே மாரி இப்ப இவன் என்ன சொல்றான்? இவன விட்டு அடிக்க சொல்லியிருக்க ஈரான. எதுக்காக? அவன் பன்னுக்கு கீழ இருக்கிற கச்சா எண்ணெய். கச்சா எண்ணெய் ஏற்கனவே நெறைய இருக்குது ஈரான்ல. நமக்கே கச்சா எண்ணெய் அங்கருந்து தான் வருது. அப்போ நீ உள்ள இருக்கிற கனிம வளத்த திருடுறதுக்காக வேண்டி, கொள்ளையடிக்கிறதுக்காக வேண்டி, அங்க உன்னுடைய ஆட்கள கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் இவங்கள காலி பண்ணிட்டு, அவங்கள கொண்டு உன் ஆளுகள கொண்டு போய் நீ நிக்க வச்சுட்டா, அங்கருந்து ஈஸியா கப்பல் மூலமா எல்லாத்தையும் கடத்தி கொண்டு வந்துரலாம். ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம். அந்த இடத்துல தானே செஞ்சிருக்கீங்க. சரி. நீ செய்ற ரைட்டு. எத்தன உயிர பலி குடுக்குறது? நீ உனக்கு செல்வ வளம் வேணும். நீ வந்து பணம் சம்பாரிக்கணும். நீ அந்த கனிம வளத்தெல்லாம் கொள்ளையடிக்கணும். எதுக்கு? அதுக்கு உயிர பலியிட்டு தான் செய்யணுமா? அந்த உயிர பலியிட்டு இத்தனை 1000 பேத்த பலியிட்டு அந்த வெங்காயத்த அடையலன்னா எவன்டா உன்னைய உதைச்சான் உங்கள? ஏன்டா இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லையாடா? கேட்கறதுக்கு நாதி இல்லன்னா எது வேணா செய்வீங்களாடா உங்க சௌரியத்துக்கு? இப்ப அமெரிக்கா மக்களு, இஸ்ரேல் மக்களு, ஈரான் மக்களு எல்லாமே போர் வேணாங்கிறாங்க. சண்டை வேணாம். இன்னைக்கு சண்டை போட முடியாது. இன்னைக்கு சண்டை போடுறதெல்லாம் கஷ்டங்க. இன்னைக்கு வந்து பொருளாதார சூழ்நிலை உலகமயல் பொருளாதாரத்த வந்து உலகமயமாக்க உலகமயமாக்கல் பண்ண அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா, வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா போச்சு. பத்தாததுக்கு நம்ம ஊர்ல எடுத்துக்கங்க ஜிஎஸ்டின்னு போட்டிருக்காய்ங்க, அத போட்டிருக்காய்ங்க, டிமானிட்டேஷன் கொண்டு வந்து வாழ்றதே கஷ்டம். ரூ. 10 சம்பாரிச்சு அந்த சம்பாரத்தையில சாப்பிட்டுட்டு, வீட்டு வாடகை கீட்டு எல்லா செலவுகளையும் பண்ணிட்டு, கடைசியில ஒரு ரூ. 2 சேர்த்து வைக்க முடியுமா? அப்படின்னா கஷ்டம். முடியல. வாழ்க்கையே கடினமான சூழ்நிலையில சண்டை போட்டு, பொருளாதாரத்த இழந்து, அ ரோட்ல வந்து போராடுறாங்க. "சாரி ஈரான், சாரி ஈரான். எங்கள விட்டுருங்க, எங்கள விட்டுருங்க. சண்டை அடிக்காதீங்க, அடிக்காதீங்கறாங்க." அப்போ இந்த மக்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இஸ்ரேல் போய் ஹமாஸ் அடிச்சான்ல. ஹமாஸுங்கிற பேர வச்சு அ ஏழைகளையும், முடியாதவர்களையும் கொன்னான்ல. நீங்க பூரா பணக்காரங்க. இஸ்ரேல்ல இருக்கிறவங்க பூரா பணக்காரங்களா இருக்கீங்க. அந்த பாலஸ்தீனத்தில இருக்கிற மக்கள்லாம் முடியாதவங்க தானே! ஏழைகள் தானே! ஏழை குழந்தைகள் தானே! முஸ்லீம் குழந்தைகள். அவங்கள போய் அடிக்கலாமா? அப்போ போராட்டம் பண்ணலையே!
இப்போ ஈரான் உங்கள அடிச்சதுக்கப்புறம், ஐய்யய்யோ! நம்ம மேல குண்டு போட்டானே அப்படின்னு சாரி ஈரான், சாரி ஈரான் சொல்றீங்க. உலக மக்களே, நீங்க எல்லாரும் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. உயிருங்கிறது ஈராக்ல இருந்தாலும் ஒண்ணு தான், ஈரான்ல இருந்தாலும் ஒண்ணு தான், பாலஸ்தீனத்தில இருந்தாலும் ஒண்ணு தான், அமெரிக்கால இருந்தாலும் ஒண்ணு தான், இஸ்ரேல்ல இருந்தாலும் ஒண்ணு தான், சைனால இருந்தாலும் ஒண்ணு தான், தமிழ்நாட்டுல இருந்தாலும் ஒண்ணு தான், இந்தியால இருந்தாலும் ஒண்ணு தான். எந்த எந்த இளவு ஊர்ல இருந்தாலும் உயிருங்கிறது ஒண்ணு தான். எல்லாம் மனிதர்கள் தான். அப்ப அடுத்த மனிதனுக்கு துன்பம் வரும்போது நமக்கு பதைக்கலன்னா, நாளைக்கு அந்த துன்பம் நமக்கே வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்தவனுக்கு துன்பம் வரும்போது தேக்கிங்க, "ஏய்யா இங்க வா, ஏன் அவன துன்புறுத்துற?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். இப்ப நமக்கு வந்ததுக்கப்புறம், "ஸ்டாப் ஈரான், ஸ்டாப் ஈரான், ஸ்டாப் ஈரான்னு" கத்துறீங்க, கோஷம் போடுறீங்க. அமெரிக்கால கோஷம் போடுறீங்க. ஈரான்ல கோஷம் போடுறீங்க. ஈரான் மக்கள் வேற போர் வேணாம், போர் வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். இதுக்கெல்லாம் என்ன முடிவு? அவன் திருடுறதுக்கு, அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு, அவன் உலக வல்லரசு ஆவுறதுக்கு, அவன் நாட்டுல அவன் சொத்து சேர்த்து வச்சுக்கிறதுக்கு, அடுத்த நாட்ட போய் கொள்ளையடிக்கிறான். இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! எவ்வளோ பெரிய ஹம்போக்கு! எவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனம்! எந்த பெரிய 420 வேலை இதெல்லாம்! எத்தனாயிரம் பேர கொல்லுவீங்க? நன்றி, வணக்கம்.